சமந்தா முதுகில் இருந்து டாட்டோ நீக்கம். இனி மறைக்க எதுவும் இல்லை சொன்ன நடிகை. Powaco 5G, best design, best AI. Think Techno, think Purvika. கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் சுரேஷ். இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ஒரே ஒரு விஷயம் தாங்க செம்ம ஒரு வைரலாக பரவிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடிகை சமந்தா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அவங்களோட டேட்டோவை அழிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் தான் செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்கலாம், பா டேட்டோ தானே அழிச்சாங்க, அதில் என்னப்பா வைரல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டேட்டோக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்குங்க. நடிகை சமந்தா இவங்க தமிழ் சினிமாவில் பானா காத்தாடி என்ற ஒரு படத்தின் மூலமாக அறிமுகம் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கத்தி, மெர்சலு, இரும்பு திரை அப்படின்னு பல படங்களில் தமிழ் சினிமாவில் நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபேன்ஸ் மத்தியில் பா என்ன ஒரு அழகுப்பா, ஒரு பொண்ணு கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பொண்ணு தாப்பா கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தமிழ் சினிமா மக்களோட மனசில் வந்து இடம் பிடிச்சாங்க. ஓகே, கோலிவுட்டில் மட்டும் தான் இருந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்படியே வந்து தெலுங்கு சினிமா, மலையாள சினிமா, கன்னடம் சினிமான்னு அப்படியே இந்தியா முழுக்க ஒரு வளம் வந்தாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது தான் ஏ மாயா சேசுவே அப்படின்னு ஒரு படத்தில் வந்து தென்னிந்திய நடிகர்களின் முக்கியமான நடிகராகிய நாகார்ஜுனாவின் மகனாகிய நாக சைத்தன்யாவோட மகனோட சேர்ந்து சமந்தா அவர்கள் நடிக்கிறாங்க. அந்த படத்தில் வந்து இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி வந்து ஒர்க் அவுட் ஆகிச்சு அப்படின்னு சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அந்த படத்துக்கு அப்புறம் இவங்களும் சரி நாக சைத்தன்யாவும் சரி சேர்ந்து இருக்கிற மாதிரி இன்ஸ்டாவில் வந்து பல போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க. இதை பார்த்த பிறகு தமிழ் ஃபேன்ஸ்லாம் வந்து பா இவங்களும் அவங்களும் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்களே, அப்போ ரெண்டு பேருக்குள்ள ஏதோ இருக்கு போல அப்படின்னு கிசுகிசுலாம் அப்போ வந்து எழுத ஆரம்பிச்சாங்க 2010லேயே. இப்படிலாம் இருக்க அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா நடிகை சமந்தா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி சொன்னபடியே 2017 வந்து ரெண்டு பேருக்கும் வந்து மேரேஜ் வந்து நடந்துச்சு. எல்லா ஃபேன்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் எந்த கற்பாம்பூச்சி கண்ணு படிச்சோ தெரில, 2021 ரெண்டு பேருக்கும் வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, எதுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால், அதுக்கு வந்து சமந்தா அவர்கள் வந்து சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்காங்க, எங்கள் ரெண்டு பேருக்குள்ள சில கருத்து வேறுபாடு இருக்குது, அதனால தான் வந்து நாங்கள் வந்து டைவர்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க இப்படி இருக்க நாக சைத்தன்யா அவர்கள் என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அதாவது எங்கள் ரெண்டு பேரும் திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த சூப்பர் டீலக்ஸு, அப்புறம் புஷ்பா, இது போன்ற பல படங்கள் அவங்க நடித்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த கதாபாத்திரம் இருந்தாலும் அது வந்து ஏற்று நடிக்கணும். அவங்க தான் நல்ல நடிகர், நல்ல நடிகைகள். அவங்க எடுத்து வந்து நடிக்கிறாங்க பார்த்தீங்களா கதாபாத்திரங்கள், அந்த கதாபாத்திரங்கள் வந்து ஃபேமிலி வந்து எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. ஆனால் சமந்தா அவர்களே வந்து எடுத்து நடித்த எல்லா கதாபாத்திரங்களும் வந்து எங்கள் ஃபேமிலிக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வந்துச்சு. அது ஒரு காரணமாகவும் இன்னும் ஒரு சில காரணங்கள் காரணமாக தான் நாங்கள் வந்து டைவர்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நாக சைத்தன்யா அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்படி சொல்லி கடைசியில் வந்து டைவர்ஸும் ஆயிடுச்சு. இப்படி அந்த டைவர்ஸ் ஆன பிறகு கொஞ்ச காலம் கழித்து வந்து புதுசாக வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க நடிகை சமந்தா அவர்கள். என்னன்னு பார்த்தா, ஃபேமிலி வெப்தொடர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெப்தொடரில் ஒர்க் பண்ண டேரக்டர் ஒருத்தவங்களோட இவங்க வந்து லிங்காக இருக்காங்க அப்படின்னு அரசியல் புதுசில் வந்து சில இன்ஃபர்மேஷன் வந்தது. அது யாருன்னு பார்த்தா ராஜ். இவரோட ஃபுல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜ் நிடி முரு. இவங்க கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கமே சில ஃபோட்டோஸ்லாம் வந்து தன்னோட இன்ஸ்டா பேஜில் போட்டிருந்தாங்க சமந்தா அவர்கள். அப்போ திரும்பவும் அதே ஃபேன்ஸ்லாம் வந்து அப்போ ரெண்டாவது மேரேஜுக்கு வந்து சமந்தா அவங்க வந்து ரெடி ஆகிட்டாங்க, அப்போ அடுத்த கல்யாணம் டும் தான் அப்படின்னு போட்டு நிற்கும் போது வந்து இன்னொரு விஷயத்தையும் சமந்தா அவர்கள் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நாக சைத்தன்யாவோட வந்து இணைஞ்சு ஒரு படம் நடித்தாங்க. அப்போ தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து நல்ல ஒரு காதல் மலர்ந்தது. அது நினைவா YMC அப்படின்னு தன்னோட முதுகில் வந்து ஒரு டேட்டோ வந்து போட்டிருந்தாங்க. அந்த டேட்டோவை 4 வருஷம் கழிச்சு அதை அழிச்சிருக்காங்க. என்னன்னு கேட்டால், இதுக்கப்புறம் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அது மட்டும் இல்லை, இதுதான் வந்து என்னோட வாழ்க்கை அடுத்த கட்டம் அப்படின்னு சொல்லி தன்னோட இன்ஸ்டா பேஜில் போட்டிருக்காங்க. இந்த டேட்டோ அழிச்ச போஸ்டர் போட்டு இதை பார்த்த பிறகு ரசிகர்கள்லாம் அப்போ கன்ஃபார்ம் அடுத்த மேரேஜ் ரெடி. ஆமாங்க, ராஜ் அவர்களோட வெப்சீரிஸில் வந்து நடிச்சது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க, இது கன்ஃபார்ம். அதெல்லாம் சொல்கிறபடி தான் வந்து இந்த நியூஸே இருக்குது. ஏன் அப்படின்னு நான் சொல்லப்பா, இன்ஸ்டா பேஜில் அவங்க போட்டிருக்காங்க அப்படின்னு ஃபேன் பேஸ் சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் சரிங்க, சமந்தா அவங்க வந்து சினிமா துறை சாதிச்சு இருந்தாலும் தன்னோட வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். எப்படியும் இந்த ரெண்டாவது மேரேஜ் ஆயிடுச்சு, அதை நான் சொல்ல, மக்கள் சொல்கிறாங்க. இந்த ரெண்டாவது திருமணமாக வச்சு நல்லா நடந்தால் சந்தோஷமாக இருக்குன்னு மக்கள் சொல்கிறாங்க. Taste the Daily. Powaco 5G, best design, best AI. Think Techno, think Purvika.